சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன, இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பார்ட் ஏல இருக்கக்கூடிய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இதற்கு முழு மதிப்பெண் பெறுவதற்கான நம்மளுடைய சுபைக்குழுவின் சார்பாக ஒரு ப்ரீ கோர்ஸ் நம்ம ஆரம்பிப்போம்னு சொல்லி விளம்பரம் கொடுத்து ஆசிரியர்களை இணைச்சிட்டு இருக்கோம். ஸோ இதில் நிறைய ஆசிரியர்கள் நம்மளுடைய மெட்டீரியல் வேணும்னு சொல்லி மெட்டீரியல் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கீங்க. இந்த வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கான தகவல் தான் இன்றைய வீடியோ. ஸோ ப்ரீ வெர்ஷன் குறித்து நம்ம பல வீடியோக்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய தகவல் நம்மளுடைய மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான தகவல். ஸோ உங்களுக்கு ரிவிஷன் கையேடு பிடிஎஃப் மாடல் டெஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒன்லைனர், இது ஃபுல்லாமே கிரியேட் பண்ணி பிடிஎஃபாக உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் மெட்டீரியல் வாங்கக்கூடியவர்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனியாக ஒரு குரூப் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த குரூப்பில் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இணைஞ்சுக்கோங்க. இன்னி வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் ஞாபகப்படுத்தி இணையுங்கள். ஸோ அதனை குறித்த தகவல் தான் இந்த வீடியோ. நம்முடைய சுபைக்குழுவில் நம்ம ப்ரீ வெர்ஷனில் உங்களுக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். இருந்தாலும் நிறைய ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய இந்த 3 மாத காலத்தில் நான் சிறந்த முறையில் தயாராகணும்னு சொல்லி எஜுகேஷன் மெத்தடாலஜியாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிகேயாக இருக்கட்டும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கட்டும், கொடுக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தை முழுமையாக உள்ளடக்கி என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம ஸ்டடி மெட்டீரியல் எடுத்துருக்கிறோம். அந்த மெட்டீரியலை வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொண்டு இருப்பது மிக்க மகிழ்ச்சி. ஸோ மெட்டீரியல் வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்களுடைய அரசு பணி கடமையும் நம்ம உறுதி செய்யணும். மெட்டீரியல் வாங்கிட்டீங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், அதோட என்னுடைய கடமை முடிந்தது என்பது இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் உங்களை பார்த்தீங்கன்னா கைட் பண்ணி உங்களுக்கான மதிப்பெண்ணை பெற வைக்கணும். அந்த பகுதியில் நீங்கள் முழு மதிப்பெண் எடுக்கணும். அதுதான் என்னுடைய முழுமையான வெற்றி. நான் பல வீடியோக்களில் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய தகவல் அதான். நீங்கள் என்ன படிக்கணும், என்ன செய்யணும், டிஆர்பி எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு நம்ம தொகுத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதை கம்பல்சரி நான் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லி பல வீடியோக்களில் உங்களுக்கு நம்ம அசூரன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த மெட்டீரியல் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பொதுவாக ஒரு தேர்வுக்கு நம்ம தயாராகிறோம் சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் முதல்ல பாடத்திட்டம் முழுமையாக இருக்கணும். அந்த பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு கையேடு இருக்கணும். ஸோ அந்த கையேடை நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணி அதுலேருந்து இம்பார்ட்டன்ஸாக லாஸ்ட்டில் ரிவிஷனுக்கு ரெடி பண்ணணும். அதுலேருந்து மாடல் டெஸ்ட் கொஸ்டின் பேங்க். இதுதான் வெற்றிக்கான ஃபார்முலா. ஸ்ட்ராட்டஜி என்ன, வெற்றிக்கான ஸ்ட்ராட்டஜி இதுதான். இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யறோம், மெட்டீரியல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த மெட்டீரியலை நிறைய ஆசிரியர்கள் பயன்படுத்துறீங்கிறது மகிழ்ச்சி. ஸோ அந்த மெட்டீரியலை ஃப்ரேம் பண்ணி அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், ஒன்லைனர், மாடல் டெஸ்ட், கொஸ்டின் பேங்க். ஸோ இது ஃபுல்லாமே ரெடி பண்ணுறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதை உங்களுக்கு கொடுத்து ஸோ அதை பார்த்தீங்கன்னா கொரியரில் வாங்குங்கன்னு சொல்லி கொரியர் சார்ஜ், ஸோ ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக பே பண்ணி அந்த இடர்பாடு இருக்கக்கூடாது என்பதற்காக மெட்டீரியல் வாங்கக்கூடியவர்களுக்கு ஃப்ரீயாக இந்த பிடிஎஃப்பை நம்ம கொடுத்துடணும். அதுக்கு பிறகு நீங்கள் பிரிண்ட் எடுத்து பயன்படுத்திக்கணும் என்பதை அடிப்படையாக கொண்டு சைக்காலஜி எஜுகேஷனுக்கு மெட்டீரியல் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள், ஜிகேக்கு வாங்கியிருக்கக்கூடியவங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வாங்கியிருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேஜருக்கு வாங்கியிருக்கக்கூடியவங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த சைக்காலஜி எஜுகேஷன், ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதற்கு மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு ரிவிஷன் மெட்டீரியல் தயார் பண்ணுறோம். கொடுத்துருக்கக்கூடிய 10 யூனிட் அந்த மெட்டீரியலை ஃபாலோ பண்ணி ரிவிஷன் மெட்டீரியல் நான் தயார் பண்ணுறேன். அதிலிருந்து கொஸ்டின் ஆன்சர் மாடல் டெஸ்ட் கொஸ்டின் ரெடி பண்ணுறேன். 3வது ஃபுல் மாடல் டெஸ்ட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த 3மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி இடைப்பட்ட காலங்களில் 1 by 1 பிடிஎஃபாக நம்ம கொடுக்குறோம். ஸோ எப்படி கொடுக்குறோம் ஆனால் நம்மளுடைய சுபைக்குழுவில் மொபைல் ஆப்ஸில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். சைக்காலஜி வாங்கக்கூடியவர்களுக்கு ஒரு குரூப்பு, எஜுகேஷன் மெத்தடாலஜியில் அதான் அந்த சைக்காலஜி எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு ஒரு குரூப்பு, ஜிகேக்கு ஒரு குரூப்பு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஒரு குரூப்பு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 வாங்கக்கூடியவர்களுக்கு இது பணி உறுதி என்பதை உறுதி செய்வதற்கு சுபி பிஜி அசிஸ்டன்ட் டீம் சொல்லியே ஒரு குரூப் நான் செஞ்சுட்டேன்.
கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த குரூப்பில் இது வரைக்கும் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இணைஞ்சுக்கோங்க, இனி வாங்கக்கூடிய ஆசிரியர்களும் இணைஞ்சுக்கோங்க. இந்த குரூப்பில் உங்களுக்கு பிடிஎஃபாக நான் எடுக்கக்கூடிய ரிவிஷன் ஒன்லைனர். ஸோ இதை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே மெட்டீரியலே அந்தளவுக்கு தான் தயார் பண்ணியிருக்கோம். அந்த மெட்டீரியலை நீங்கள் படிக்கும் பொழுது அடுத்து ரிவிஷனுக்கான கைடு, அந்த ரிவிஷனுங்கிறது இந்த மெட்டீரியலை ஃபாலோ பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இம்பார்ட்டன்ஸ் புக்கையும் நம்ம ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ரிவிஷனுக்கான ஒன்லைனர் நான் கொடுத்துருவேன். 1 by 1 ஒவ்வொரு யூனிட்டாக இல்லை ஒவ்வொரு டாப்பிக்காக என்னுடைய ஃப்ரீ டைமில் அதில் பிடிஎஃபாக கொடுத்துருவேன். மெயின் ரீசன் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கலாம். அடுத்து கொஸ்டின் பேங்க். இந்த மூன்றுக்குமே ரிவிஷன், கொஸ்டின் பேங்க், ஃபுல் மாடல் டெஸ்ட் 1 by 1 பிடிஎஃபாக கொடுத்துருவேன். நீங்கள் பிரிண்ட் எடுத்து பயன்படுத்திக்கலாம். அதற்கு இந்த குரூப்பில் நீங்கள் இணையணும். இணைவதற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு வழிமுறைகளை உருவாக்கியிருக்கோம். நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் ஆல்ரெடி இணைச்சி டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க, இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். பண்ணாதவங்க பிளே ஸ்டோரில் போய் சுபி லெஜெண்டரி எஜுகேஷன் சொல்லி டைப் பண்ணி ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் அது கம்பல்சரி வேணும். வாட்ஸ்அப்பில் கொடுங்க, அந்த குரூப்பில் உங்களை நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ண பிறகு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அந்த குரூப்பில் சேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? சேட்டு நீங்கள் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஹோம், பேஜஸ், ஸ்டோர், சாட், ப்ரொஃபைல்னு இருக்கும். அந்த சாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த குரூப்பு, சைக்காலஜினா சைக்காலஜி குரூப், ஜிகேனா ஜிகே குரூப், தமிழ் எலிஜிபிலிட்டினா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஒரு குரூப், இல்லைங்கிற பட்சத்தில் மொத்தமாக வாங்கியிருக்கிறேன்னா பிஜி அசிஸ்டன்ட் குரூப்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஒன்று கொடுத்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். அந்த குரூப்பில் அந்த சாட் ஆப்ஷனில் பிடிஎஃப் இருக்கும், நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதனுடைய சாம்பிள் நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் சாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது கீழே ஸ்டோர்னு ஒரு பேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹோம், அடுத்து பேஜஸ், அடுத்து ஸ்டோர்னு இருக்கும். அந்த ஸ்டோரை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு, அடுத்து ஜிகேக்கு கொடுத்துருக்கேன், தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு கொடுத்துருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜிகேக்கு மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் சாம்பிள் கொடுத்துருக்க மாட்டேன். அப்போ மேக்ஸ் இல்லைன்னு நினச்சிட வேண்டாம். அது ஃபைல் அதிகமாக இருக்குது, அதிக எம்பிங்கிறனால இதில் அப்லோட் பண்ண முடியல. உங்களுக்கு 2 தொகுதியாக நம்ம இதை கொடுக்குறோம். ஸோ எல்லாமே 10 யூனிட்டுக்குமே பண்ணுறோம். அப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம எப்படி தயார் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு என்ன ப்ராசஸில் பண்ணி கொடுக்குறோங்கிறது கொடுத்துருக்கோம். அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்னு ஒரு பகுதி இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்மளுடைய மெட்டீரியலுடைய சாம்பிள் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த சாம்பிளை அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் வைஸாக, அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை ஆன்லைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், கூகுள் பே, ஃபோன்பேலையும் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் நீங்கள் பண்ணுற பட்சத்தில் ஜிஎஸ்டி பில்லோடு உங்களுக்கு வந்துடும். ஸோ சுபிக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எனக்கு தேவை 2026 நீங்கள் பணிக்கு செல்லணும், அவ்வளோதான். அதற்கான வழிமுறைகளை இங்கே முழுமையாக தொகுத்து கொடுக்குறேன். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இதே பகுதி ஃப்ரீ வெர்ஷன்லையும் இருக்கும். நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கிற முடியாது, ஆன்லைனில் வச்சு ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். 2 ஆப்ஷன் தான் வேரியேஷனை தவிர எல்லாமே ப்ரீ வெர்ஷனில் கம்பல்சரி உண்டு. சுபிக்குழு ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க. மேலும் தகவல்கள், சந்தேகங்களுக்கு குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.